Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.6ல 9th question பார்க்க போறோம். Question என்னன்னா, a man repays a loan of rupees 65,000 by paying rupees 400 in the first month and then increasing the payment by rupees 300 every month. How long will it take for him to clear the loan? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு லோன் வந்து 65,000 ரீபே பண்றாங்க. ஃபர்ஸ்ட் மந்த்ல எவ்வளோ பே பண்றாங்க? 400. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த மந்த் இன்க்ரீஸ் ஆகும்போது 300 rupees இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க போகுது. அதாவது ஃபர்ஸ்ட் மந்த்தில் 400னா அப்போ செகண்ட் மந்த்தில் 400 + 300 என்ன 700. அப்போ அடுத்து தேர்ட் மந்த்தில் 700 + 300 என்ன 1000. ஸோ இந்த மாதிரி கட்டிக்கிட்டே போகிறாங்க. அப்போ இந்த லோன் அமௌண்ட்டை ஃபுல்லாக கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளோ மந்த்ஸ் ஆகும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு rupees 65,000. அதை நம்ம சம் ஆஃப் n டேர்ம்ஸாக எழுதிக்கலாம். அதாவது SN ஈக்குவல் டு 65,000. இப்போது SNோட ஃபார்முலா வந்து எப்படி வரும்? n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு dr. இப்போ இதில் நம்ம n தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா எத்தனை மந்த்ஸ் ஆகும்ன்றதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால என்னோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஏயோட வேல்யூ என்ன? அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன? 400. ஏன்னா ஃபர்ஸ்ட் மந்தில் வந்து 400 வந்து கட்டுறாங்க. அடுத்தது டி வந்து என்ன? டிஃப்ரென்ஸ் வந்து 300. ஏன்னா ஒரு மந்த்தும் இன்க்ரீஸ் ஆகும்போது 300 rupees எக்ஸ்ட்ராவாக கட்டுறாங்க. அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன? 300. இப்போ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி என்னோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். எஸ்என்னோட வேல்யூ என்ன? 65,000 ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ என்ன? 400 ப்ளஸ் n-1 இன்ட்டு டியோட வேல்யூ என்ன? 300. இப்போ அதை சால்வ் பண்ணலாம். 65,000 equal to n/2 into 2 into 400 என்ன? 800 plus n into 300 என்ன? plus 300n minus 1 into 300 என்ன? minus 300. அப்போ 65,000 equal to n/2 into 300n 800 minus 300 என்ன? plus 500. இப்போ இந்த 2 இந்த சைடு மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 65,000 into 2 என்ன? 1,30,000. இப்போ 1,30,000 ஈக்குவல் டு n வந்து உள்ளார மல்டிப்ளை ஆச்சுன்னா 300n ஸ்கொயர் ப்ளஸ் n into 500 என்ன? ப்ளஸ் 500n. அப்போது இதில் நீங்கள் 100 வந்து காமனாக இருக்கா? அப்போ 100 டிவைட் பண்ணிங்கன்னா 1300 ஈக்குவல் டு 3n ஸ்கொயர் ப்ளஸ் 5n அப்படின்னு வருமா? இப்போது இதை நீங்கள் எப்படி எழுதலாம்? 3n ஸ்கொயர் ப்ளஸ் 5n 1300 இந்த சைடு வந்துச்சுன்னா அப்போ மைனஸ் 1300 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா என்னோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போது இதில் n ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 3. அதே மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன? மைனஸ் 1300. அப்போ ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 3 இன்ட்டு மைனஸ் 1300 என்ன? மைனஸ் 3900. அதே மாதிரி இந்த மிடில் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 5. அப்போது எந்த ரெண்டு நம்பரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 3900 வரும். அதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா 5 வரும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது நீங்கள் 3900 3ஆல் டிவைட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். அப்போ என்ன வரும்? 1300 வருமா? இப்போது 1300 நம்ம 2ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? 650. இப்போ இது நீங்கள் 5ஆல் கூட டிவைட் பண்ணலாம். அப்போது 650 டிவைடட் பை 5 என்ன? 130. 130 நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 65. இப்போ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ 3 into 2 என்ன? 6. 6 into 5 என்ன? 30. 30 into 2 என்ன? 60. இப்போ பார்த்தீங்கன்னா 60 into 65 வந்து உங்களுக்கு 3900 வரும். ஆனால் இப்போ நம்ம மைனஸ் 3900 வரணும். அதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா 5 அப்படின்னு வரும். அப்போ ஏதோ ஒரு வேல்யூ வந்து நெகட்டிவாக வரணும். இப்போது 60 வந்து நெகட்டிவ். ஏன்னா 65 மைனஸ் 60 தான் 5. அதே மாதிரி மைனஸ் 60 into 65 என்ன? மைனஸ் 3900. அப்போ இந்த ரெண்டு வேல்யூஸ் என்ன? மைனஸ் 60 and 65. இப்போது ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்மாக நம்ம எப்படி எழுதலாம்? 3n ஸ்கொயர் ப்ளஸ் 65n மைனஸ் 60n மைனஸ் 1300 ஈக்குவல் டு 0. இப்போ இதை சால்வ் பண்ணி என்னோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸில் n வந்து காமனாக இருக்கா? அப்போ n வெளியில் எடுத்திங்கன்னா 3n ப்ளஸ் 65 அப்படின்னு வரும். அடுத்து இந்த 2 டேர்ம்ஸில் மைனஸ் 20 வந்து காமனாக இருக்குது. அப்போ மைனஸ் 20 காமனாக எடுத்திங்கன்னா 3n ப்ளஸ் 65 அப்படின்னு வரும் ஈக்குவல் டு 0. அப்போது n-20 இன்ட்டு 3n ப்ளஸ் 65 ஈக்குவல் டு 0. அப்போது n-20 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி 3n ப்ளஸ் 65 ஈக்குவல் டு 0. அப்போது n ஈக்குவல் டு 20
3n equal to minus 65 னா அப்போ என்னோட வேல்யூ minus 65/3. இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு பாசிபிள் கிடையாது ஏன்னா n equal to minus 65/3 நெகட்டிவ் வேல்யூ. ஆனால் நம்பர் ஆஃப் மந்த்ஸ்ன்றதுனால உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். அப்போ n equal to 20 தான் ஆன்சர். அதாவது அந்த லோனை கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளோ மந்த்ஸ் ஆகும் நம்ம கண்டுபிடிக்கணுமா, அதுதான் n equal to 20. அப்போ 20 மந்த்ஸ் ஆகும். ஸோ இதான் வந்து 9th கொஸ்டினோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.